தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். வயர்லெஸ் இயர்போன்ஸ். வயர்லெஸ் இயர்போன்ஸ் பத்தி நம்ம 1-2 ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். இந்த வீடியோல நம்ம Xiaomi உடைய Redmi Airdots உடைய விமர்சனத்தை பார்க்க போறோம். இத கடந்த ஒரு சில நாட்களா நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் இயர்போன்ஸ்ல கொஞ்சம் கம்மியான விலையில வர ஒரு இயர்போன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதனால இந்த இயர்போன் உடைய நிறை குறைகள் என்னென்ன அப்படிங்கிற முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோல இந்த Redmi Airdots தான் இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்டான வயர்லெஸ் இயர்போன்ஸா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஹோம் ஃபீட்ல இல்ல நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே வந்து போறது கிடையாது. யூடியூப்ல நம்மளால கம்யூனிட்டி போஸ்ட் தாண்டி ஒன்றும் பண்ண முடியல. கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கும் ரீச் வந்து இல்ல. நீங்க ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம சேனலை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் வீடியோஸ் போடுறப்ப அங்கேயும் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதன் மூலமா நம்மளுடைய வீடியோஸ் பத்தி உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதை தாண்டி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னாக்கா, இந்த Redmi Airdots இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா இந்தியால வந்து லான்ச் ஆகல. நீங்க அமேசான்ல பாக்குறது பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வாங்கி சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. பட் இதோடைய விலை அது வந்து கிடையாது. இந்தியால இன்னும் அபிஷியலா லான்ச் ஆகல. இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணி தான் இந்த வீடியோ ரிவ்யூ வந்து பண்றேன். முதல்ல இதோடைய ஒரு ஷார்ட்டான அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் வருது அப்படிங்கறத. இதுதான் Redmi Airdots வந்து வர பாக்ஸ். இதுல மேல பார்த்தோம் அப்படின்னாக்கா Xiaomi Redmi Airdots அப்படிங்கிற போல வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் உடைய பின் பக்கம் ஒரு சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்கோர்ஸ் எல்லாமே சைனீஸ்ல இருக்கு, ஒண்ணுமே புரியாது. பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இயர்போன் கேஸ் வந்து இருக்கு. மீ அப்படின்னு சொல்லி அது மேல வந்து போட்டிருக்காங்க. உள்ள நமக்கு நம்மளுடைய வயர்லெஸ் இயர்பட்ஸே வந்து இருக்கு. அதோடைய அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை வந்து பீல் பண்ணிடலாம். இதை தவிர பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை தவிர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து இருக்கு. இதுல டேட்டா கேபிள் வந்து வரல. அது வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற டேட்டா கேபிள்ஸ் தான் நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இதை பேர் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். கேஸ்ல இருந்து உங்களுடைய ப்ளூடூத் இயர்போன்ஸை வெளியே எடுத்துட்டு உங்களுடைய டிவைஸ் நீங்க போன்ல பேர் பண்ணணுமோ எதுல பேர் பண்ணணுமோ அதுல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா Airdots அப்படிங்கிற வந்து காமிப்பாங்க. ஜஸ்ட் அதை டேப் பண்ணி நீங்க பேர் வந்து பண்ணிக்கலாம். பேரிங்க பொறுத்தவரை இந்த Redmi Airdotsமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம சமீபத்துல ரிவ்யூ பண்ண பிளாக் பங்கெட் அந்த இயர்போன்ஸ் மாதிரியே ரைட் சைடு, அதாவது ஒரு இயர்பட்டோட வந்து பேர் ஆகும், அந்த இயர்பட் இன்னொரு இயர்பட்டோட வந்து பேர் ஆகும். பேரிங் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு இந்த Redmi Airdots லைன். Redmi Airdots இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா Xiaomi உடைய Mi Airdots, அதாவது Xiaomi Airdots அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கு. இது வந்து Redmi Airdots. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ரெண்டுமே அச்சு பெசகாம அதே மாதிரி வந்து இருக்கும். பட் இந்த குறிப்பிட்ட Redmi Airdots பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீப்பரான வேரியன்ட். மேலும் இது பிளாக் கலர்ல இருக்கு. அந்த Xiaomi Airdots வந்து ஒயிட் கலர்ல வந்து இருக்கும். நீங்க சைனீஸ் சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வித்தியாசம். இதை தவிர டிசைன்ல ஒரு வித்தியாசம், பில்ட்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை நான் பின்னாடி வந்து சொல்றேன். இந்த இயர்போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு சில நாட்களா நான் வந்து என்னுடைய பிரைமரி இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இதோடைய டிசைன்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Redmi Airdots இது பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட் பிளாஸ்டிக்கா தான் நம்மளால பார்க்க முடியுது. மேலும் இந்த பிளாக் கலர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட் பினிஷ்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்ஸும் சரி கேஸும் சரி ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல தான் வந்து இருக்கு. இதை தவிர இயர்பட்ஸ் உள்ள வந்து சார்ஜ் ஆகிறப்பையும் சரி, அதை தவிர இந்த வெளியே இருக்கிற கேஸுமே பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக்கா தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் கீழே வந்து டிராப் ஆகாம வந்து இருக்கும். மேலும் இந்த கேஸுமே மேக்னெட்டிக்கா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆகிக்கும், டிட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்காது. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். டிசைனை பொறுத்தவரையும் ஓவராலா டிசைன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. மினிமலான லுக்கோட இந்த ஒரு மேட் பினிஷ் பிளாக் லுக் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அடுத்தது இயர்பட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து லைட் வெயிட்டா இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு 2 நாட்கள் வந்து அது இந்த மாதிரி இருக்கிறது வந்து பழகிறதுக்கு. பட் அதற்கு பிறகு நான் எப்படி என்னுடைய ஆப்பிள் ஏர்பாட்ஸ்ல சொன்னேனோ அதே மாதிரி இது காதுல இருக்கிறதே நமக்கு வந்து தெரியல. அந்த அளவு லைட் வெயிட்டா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேலும் இதோட 2 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து வருது. பட் இந்த இயர்போனோடய வந்த அந்த இயர்பட்ஸ் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து சூட் ஆச்சு. அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணல. மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா லாங் டைம் யூசேஜுக்கும் இது வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளா தான் வந்து இருக்கு. மேலும் இது வந்து நம்ம ஜாகிங் போறப்ப அந்த மாதிரியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே விழுகிற அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்ல. ரொம்பவே வந்து காதுகளுக்குள்ள ஃபிட்டா தான் வந்து இருக்கு. விழுகவே இல்லை, நீங்களே கூட வந்து பார்க்கலாம். இதை தவிர இந்த இயர்பட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் 5.0ல தான் வந்து வந்திருக்கு. அது வந்து இருக்கு. இதை தவிர இந்த இயர்பட்ஸும் வாட்டர் ரெசிஸ்டன்டோட தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சிறு துளிகள் தண்ணீர் இல்ல அப்படின்னாக்கா ஜாகிங் அப்ப இதை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதை தவிர இந்த Airdots உடைய அம்சங்கள், அதாவது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பேர் பண்றப்ப காதுகள்ல ஒரு பீப் சவுண்ட் மாதிரி ஒண்ணு வந்து கேக்குது. இதை தவிர இதுல இருக்கிற பட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் பட்டன்ஸா வந்து கொடுத்திருக்காங்க.
சோ இதுக்கும் Xiaomi Airdotsக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். முக்கியமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னாக்கா, இதுல வந்து டச் பட்டன்ஸ் வந்து கிடையாது. அதுல வந்து டச் பட்டன்ஸ், இதுல வந்து பிசிக்கலா பிரஸ் பண்ற பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு இது வந்து ஓரளவு ஓகே, பழகிருச்சு, இது நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தவிர இது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக்ல வந்து இருக்கு. அதை தவிர அந்த Xiaomi Airdots பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரப்பரிஷ் பினிஷ் வந்து கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசங்கள். மிச்சபடி பெருசா வித்தியாசங்கள் வந்து இல்ல டிசைனை பொறுத்த வரைக்கும். இதை தவிர இந்த Airdotsல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரியான ஃபேன்சியான அம்சங்கள் வந்து இல்ல. ஜஸ்ட் சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னாக்கா பிளே பாஸ் பண்ண, கால்ஸ் அட்டெண்ட் பண்ண அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கூகுள் அசிஸ்டன்ட் இது வந்து அவேக் பண்ணுது. சோ கூகுள் அசிஸ்டன்ட் உதவி தேவைப்படுச்சு அப்படின்னாலும் நீங்க Airdots வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த Redmi Airdots உடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்னை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். வயர்லெஸ் இயர்போன்ஸ், அதுவும் இந்த விலை கம்மியான விலையில சேல் ஆகிற இயர்போன்ஸை பொறுத்தவரையும் இதுடைய வால்யூம் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. வால்யூம் லெவல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அடிக்குவேட்டா வந்து இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி லவுடாவும் வந்து ஒரு சில சமயங்களை பார்க்க முடிஞ்சு. 80% வால்யூம்ல கேட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதுமானதா வந்து இருக்கு. சோ வால்யூம் லெவல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. வோக்கல்ஸை பொறுத்தவரையும் கிளியரா வந்து இருந்துச்சு மியூசிக்கோட இணையிறப்ப. சோ அதுவுமே வந்து இருக்கு. பேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ரொம்ப பஞ்சியான எக்ஸ்ட்ரானரி பேஸ் வந்து கிடையாது. கொஞ்சம் வந்து நார்மல் பேஸ் தான் வந்து இருக்கு. அந்த நேரத்துல பிளாட்டா வந்து இல்ல, அந்த பேஸ் வந்து இருக்கு. பட் ரொம்ப பஞ்சியான பேஸ் வந்து இதுல வந்து கொடுக்கல. பட் ஓவராலா சவுண்ட் கிளாரிட்டி மற்றும் வால்யூம் லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். மேலும் இதுல வந்து பாட்காஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கிறப்பையும் இதோடைய அந்த சவுண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் வந்து இருந்துச்சு. இதை தவிர இந்த குறிப்பிட்ட Airdotsல உங்களுக்கு மைக் சப்போர்ட்டுமே வந்து இருக்கு. சோ நீங்க கால்ஸ் பேசுறது அப்படின்னாக்கா டைரக்டா இதுல வந்து பேசலாம். மைக் உடைய குவாலிட்டியை பொறுத்தவரையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் பேசுறது அடுத்த எண்ட்ல எந்த ஒரு அப்டக்கல்ஸும் இல்லாம நல்லா தான் வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. கடைசியில பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த குறிப்பிட்ட Airdots உடைய கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வெளியே இருக்கிற கேஸ் 300 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த குறிப்பிட்ட இயர்பட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கேஸ்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா வைக்கிறப்பயே சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆகும். ஓவராலா இந்த கேஸ ஒரு முறை நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த Airdots ஒரு 2 ல இருந்து 3 முறை வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணுது. சோ அவ்வளவுதான் வந்து பண்ணுது. பட் இந்த Airdots பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2.5 ல இருந்து 3 மணி நேரம் பேட்டரி லைஃப் வந்து வருது. 70 to 80% வால்யூம்ல நம்ம வந்து கேட்கிறப்ப அது பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இயர்போன்ஸுக்கு ரொம்ப நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ ஓவராலா பாக்குறப்ப கிட்டத்தட்ட கண்டினியூஸ் யூசேஜ் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 9 ல இருந்து 10 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. மேலும் ஒன்ஸ் இந்த Airdots நீங்க பயன்படுத்திட்டு இந்த சார்ஜிங் கேஸ்ல வச்சீங்க அப்படின்னாக்கா இந்த சார்ஜிங் கேஸ் இது கொஞ்சம் வந்து ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டரா தான் வந்து சார்ஜ் பண்ணுது. சோ பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது வயர்லெஸ் இயர்போன்ஸை பொறுத்தவரையும் இது நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியில இந்த Redmi Airdots உடைய விலை நான் ஆல்ரெடி சொன்னது போல இது இன்னும் அபிஷியலா இந்தியால வந்து லான்ச் பண்ணல. பட் அமேசான்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சோ அது அந்த விலைக்கு கண்டிப்பா வந்து வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை நான் வந்து banggood.comல இருந்து வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருந்தேன். சோ நீங்க அங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கு. சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் அவங்க நிறைய கூப்பன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ எனக்கு ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அந்த கூப்பன்ஸையும் நான் வந்து கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். நீங்க வாங்குறது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியால லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எப்ப அப்படிங்கிறது இப்போ வரையும் வந்து எனக்கு வந்து தெரிய வரல. சோ ஓவராலா இந்த குறிப்பிட்ட இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் தேவைப்படுச்சு, நல்ல சவுண்ட் கிளாரிட்டி இருக்கணும், அதே நேரத்துல நல்ல பேட்டரி லைஃபோட மினிமலான டிசைன்ல வேணும், லைட் வெயிட்டாவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா இந்த Redmi Airdots கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கலாம். சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. ஒரு வயர்லெஸ் இயர்போன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கலாம். டெக் சாட்டையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.